அழகு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தீர்ந்த பொழுதில் தருமசேனர் என வளர்வர். எஞ்ஞான்றும் இறையெண்ணி இருக்கும் திலகவதி நஞ்சனியன் நற்கோயில் அதிகையில் நாள் கழித்து தஞ்சமன தலைவந்தாள் தனித்தே அமைய மிஞ்சிய தம்பியின் வாழ்வெண்ணி வருந்துவார். இந்த மாதிரி தம்பி போயிட்டானே, அவனுக்காகத்தானோ நான் வாழ்ந்தேன், என்னை விட்டுட்டு அவன் சமணத்துக்கு போயிட்டானே, நான் இங்கே சைவத்தில் இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதையே வாழ்வு என்று கொண்டிருக்கிறேனே, என்னையும் விட்டுவிட்டு அவன் சமணம் சார்ந்தானே, எதிர் சைவம். வீரட்டானத்து வேந்தனை துணையாக்கி, வீரட்டானத்து வேந்தன்னா அந்த திருவதிகை வீரட்டானம் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று. ஈரம் நெஞ்சான இதுவே நம் பிறப்பென்று நேரமுடு தினமெழுந்து திருக்கோயில் அலகிட்டு வாரமுடு வழிபட்டு செஞ்சாணி மெழுகிட்டு, வாரமுடன் வழிபட்டுனா அன்போடு வழிபட்டுன்னு அர்த்தம். கோலங்கள் பல வரைந்து கோர்க்கும் மலர்களையே காலங்கள் கணக்காய் கருத்துடன் கடவுள் சேர்த்து நேரத்துக்கு நேரம் மலரை பறித்து அந்த மலரை கட்டி தொடுத்து கோர்த்து அதை கொண்டு போய் இறைவனிடம் சேர்க்கின்ற பெரும் திருப்பணியை தவறாது அன்போடு செய்து வருகிறார் திலகவதியார். ஞாலம் இதுவென்றி வேறில்லை என முடிந்தே சால அன்பு சக உதரன், சால அன்பு சக உதரன், உதரன்னா வயிறு, சக உதரன் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, சக உதரன் நினைத்தே வருந்துவர். பற்பல பணிகள் பரமண்ணி செய்வாரும் ஏற்றமிகு தம்பியின் ஏற்புடை நல் திறமும் தோற்று சிவத்தை சாராது ஒளிகிறதே போற்றும் பிரான் எண்ணி போகும் பல்லாண்டு. அவ்வளவு வலிமை உடையவன், அவ்வளவு புத்தி உள்ள பையன் தம்பி. அவனுடைய அறிவும் ஆற்றலும் நமது மதத்திற்கு சாராமல் இன்னொரு மதத்தில் பரசமயத்திற்கு போய் சேர்கிறதே என்று எண்ணி வருந்துகிறார். இறைவனை அன்றாடம் வேண்டுகிறார். போகும் பல்லாண்டு, பல ஆண்டுகள் கழிகின்றன. வேறுபட்ட தம்பி, வேற்று மதத்தில் வேறுபட்ட தம்பி மாறுபட திருந்துவது மண்ணில் என்னாலோ. ஆறுதலாய் ஆண்டவனும் அக்கையார் கனவு வந்து, இறைவன் இந்த திலகவதியார் கனவுல வரார். சிவபெருமானுக்கு அதுதானே வேலை. யாரெல்லாம் நொந்து புண்ணாகி போயிருக்கிறாங்களோ அவங்க மனத்தை ஆற்றுவதற்கு கனவு வந்து பேசுகிறார். அவர் கூறுகின்ற கூற்றினை கேட்டிடுவீர். கற்பின் கண்ணியளே கவின் திலகவதியாளே, தற்போது தருமசேனன் முந்தை நல் முனிவன். போன பிறவில் அவன் முனிவன், அப்போவே என்னை வணங்கிட்டான். அற்புதன் அவன் நம்மை அணுகுநாள் அருகுதாமே. அவன் நம்மகிட்ட வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, சீக்கிரத்தில் வந்துடுவான். பொற்புடை நம் சூளை பொருந்த இது நடக்கும். நான் கொடுக்குறேன் அவனுக்கு ஒரு சூளை நோய், அது இதை செய்ய வைக்கும்னார். நினைத்தபடியே சூளை போய் சேர்ந்தது யார்கிட்ட? நாவுக்கரசர்கிட்ட, தர்மசேனர்கிட்ட. சூளைன்னா வெப்பு நோய், அப்படியே வைத்த போட்டு அந்த வலி தாங்க முடியாத பெருவலியாக இருக்கும், அதோட செத்தரலாம் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நோவு. சிவபெருமானுக்கு இந்த சூளையை கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்கெல்லாம் கொடுத்தார் சூளையை? நிந்தசி நெடுமாறன் கூன்பாண்டியனுக்கு கொடுத்தார் ஞானசம்பந்தர் மூலமாக. அப்புறமா ஏயர்கோன் கலிக்காமனுக்கு அந்த சூளையை கொடுத்தார். இப்படி அவருக்கு சூளை கொடுக்கறதுனா பெரிய இஷ்டம், பெரிய மகிழ்ச்சி. முனியன்பு மாகீசர் முன்னம் ஒரு கையிலை வாசி. இந்த கதை சொல்கிறாரு. நாவுக்கரசனுடைய முற்பிறப்பு. தனியன்பு ராவணனும் தன் ஊழ்வயமாகி பனிமலை தனை பெயர்க்க, அவன் என்ன பண்ணிட்டான் ராவணன்? அன்றாடம் மதியம் வந்து இலங்கையிலிருந்து இமயத்துக்கு வருவான், வந்து அங்கே சிவபெருமானை வணங்கிட்டு திரும்பி போவான். தினசரி இப்படி வரமே நமக்கு வந்து டைம் செலவாகுது, என்ன பண்ணுறது, பேசாமல் இமயமலையை தூக்கி கொண்டு போய் இலங்கையில் வச்சிடலாமேன்ட்டு, அதாவது கெட்ட நேரம் வர இதெல்லாம் மனசில் வரும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னவன் கெடுப்பார் எல்லானும் கெடும். அவனுக்கு சரியான ராஜகுரு இல்லை போல இருக்கு.
இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னவன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிற மாதிரி இமயமலையை பெயர்த்தான். மேலே இருந்தால் சிவபெருமான் என்னடா மலை ஆடுதேன்னு பார்த்தாரு. பார்த்தா கீழே ராவணன் தூக்கிக்கிட்டு இருக்கிறான். தனது சுண்டு விரல் இடதுகை சுண்டு விரலை அப்படியே அழுத்தினார், லேசா தொட்டார். இமயமலை கீழே போச்சு. அதுக்கு அடியில் ராவணன் மாட்டிக்கிட்டான். மூச்சு விடுறான், பேச்சில்லை, ஒன்றும் இல்லை. பல யுகங்கள் இமயத்துக்கு அடியிலே மாட்டி நிற்கின்றான் ராவணன். அந்த வழியை தினசரி நம்முடைய வாகீச முனிவர் போயிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு இவன் படுற அவலத்தை பார்த்தார். ஏண்டா நீ எவ்வளோ பெரிய ஆள் ராவணா, நீ சிவபெருமான்கிட்ட வேண்டி கையெடுத்து கும்பிட்டா விட்டுருவான்யா. நான் அவரை கும்பிட்றது தானங்க இமயத்தையே பெருத்தேன். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரா, என் மேலே கோபத்தில் இருக்கார். அதெல்லாம் கோபத்தெல்லாம் ஒன்றும் பண்ணாது. உன்னது கொடி என்ன, உனது அரசாங்கத்தினுடைய உன்னுடைய ஆட்சி கொடி என்ன, வீணை கொடி. அந்த வீணையை மறந்துட்டியாப்பா. நீ சாமவேதம் பாடுவதில் சிறந்த விற்பனராயிற்று. நீனும் அகத்தியரும் ஒரு தடவை இசைக்காக சண்டை போட்டீங்கள்ல, அகத்தியர் ஜெயிச்சார், அதை விட்டுடு. நீ இசையில் விற்பனன். உனது இசையால் இறைவனை ஈசனை மயக்கலாம். அப்படி அதை பண்ணு. நான் எப்படி பண்ணுறது, நான் பண்ணியா நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு வாகீசர் போயிட்டார். பார்த்தான் ராவணன். 10 தலையிலே ஒரு தலையை பிச்சான், ஒரு கையை ஒடிச்சான். அதுக்குள்ளே சொருகினான். அதில் உள்ள நரம்புகளை எடுத்தான். அந்த நரம்புகளை மீட்டி அந்த வீணையோட குண்டம், அது வீணையோடைய தண்டு, இது அந்த நரம்புகளை மாட்டி பாட ஆரம்பித்தான். இசைத்தான் சாமகானம், கேட்டான் இமயத்து ஈசன். தாங்க முடிய பெருமான் தான் இசைக்கு அடிமை. எத்தனையோ ஒரு நம்ம ஆனாய நாயனார் ஒரு நாயனார், அந்த நாயனார் புல்லாங்குழல் இசையை ஓட்டி காமிச்சார். அவனை கூட்டிகிட்டு போயிட்டார் நம்முடைய பெருமான். அதே நிலைமை இங்கே ராவணனுக்கு ஏற்பட்டது. இவர் தனது தலையை கிள்ளி அதை வீணையாக்கி, கையை ஒடித்து அதை தண்டாக்கி, தனது நரம்புகளையே யாழின் நரம்புகளாக்கி மீட்டினான் சாமகாதம். மீண்டான் மலையிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இமயமலையை பேர்க்கின்ற காரியத்தை பண்ணலை. இந்த செய்தியை ஞானசம்பந்த பெருமான் தனது 8வது பாடலில் எப்பவும் வைப்பார். ராவணன் இமயம் பெயர்த்த செய்தியும் அவன் அவரை காப்பாற்றிய செய்தியையும் 8வது பாடலில் வைப்பார். அந்த நாவுக்கரசருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? வாகீச முனிவர். கெட்டவனுக்கு சொல்லிக் கொடுத்தனால அவரே நீ பூமிக்கு போப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் தான் இந்த நாவரசர். இது செவிவழி செய்தியாகவே இருக்கலாம், யாராலும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அதைத்தான் சிவபெருமான் கனவுல சொல்கிறாராம். முனியன்பு வாகீசர் முன்னம் ஓர் கைலை வாசி, தனி அன்பு ராவணனும் தன் ஊழ் வயமாகி, பனிமலை தனை பெயர்க்க பரமன் அருள, நுனிநகத்து நுட்பத்தில் மாட்டுவான் மலகீழாய். மன்னனின் மாலா துயர்கண்டு மனமிளகு வாகீசர் இன்னல் இது தீர்க்க ஏற்ற வழி இறங்கியே சொன்னதால், ஈசனையே சாமகான பண்பாடி தன் சிவனால் வாழும் வாழ்வும் பெற்றுவான். அந்த இசையை கேட்டு இறைவன் என்ன பண்ணுறான்? அவருக்கு ஒரு பெரிய வாளை கொடுக்குறான் பரிசா. அந்த வாள் உன் கையில் இருக்கும் வரை உனது வாழ்வு உன் கையில் இருக்கும். நல்ல காரியங்களுக்காக மட்டுமே அந்த வாளை பயன்படுத்துவாய்னு சொல்லி அந்த பெரு வாளை இறைவன் லங்கேஸ்வரனுக்கு கொடுக்குறான். அந்த வாளால் தான் ஜடாயுனுடைய ரெக்கையை வெட்டி அதை சாய்த்தான். அந்த நேரத்திலிருந்து அந்த வாள் பயனற்று போயிற்று. நல்லதை செய்வதற்காகவே தந்த அந்த வாள் இவனது வாணாலை காப்பதற்கு முடியாத காரணம், அந்த வாளால் இவன் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான், அதர்மம் புரிந்தான். எனவே அந்த வாள் இவனுக்கு பின்னால் பயன்படாமல் போயிற்று ராவணனுக்கு. தன் சிவனால் வாழும் வாழ்வும் பெற்று உய்வான். வழிகாட்டி வம்பனுக்கே வாழ்வு தந்த வாகீசர். வழிகாட்டி வம்பனுக்கே வாழ்வு தந்த வாகீசர்
பழியேற்று பார்வந்து மருள் நீக்கியாய் பிறந்து அழி சூலை ஏற்பதற்கே அண்டை சமணமாக களிப்புறும் காலம் வரும், கவலை வேண்டாம் திலகவதி, நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கான நேரம் வந்தாச்சு, கவலைப்படாத அப்படிங்கிறார். கேட்ட திலகவதி கேடுதீர் அருள் எண்ணி வாட்டம் மாறி அதிகையில் காத்திருப்பார். நாட்டமுடு தம்பி வரும் நாளெண்ணி காத்திருப்பார். ஊட்டமான ஒரு சிவனம் சூலையை அருளுகிறான். சூலை பெரு சேனருமே சுருண்டு புரண்டிடவும் வேலையென சமணர்களும் வேதுபோக்க அவருக்கு சூலை வந்ததை எண்ணி சமணர்களெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்க, மந்திரம் போடுறாங்க, அந்த மயிர்பீலியால் அவர் உடம்பெல்லாம் தேய்க்கிறாங்க, ஒன்றும் முடியலை. சூலை இம்மி அளவும் குறையலை. காலை முதல் மாலை வரை கரு மயில் பீலி தேய பாலையென படுநோயும் பரவும் கனவாக அக்கால் நினைவு அயரும் இவர் அறிவில் வர முடியலை. இவரால் என்ன நினைக்கிற, அக்காளை போய் பார்த்துடலாமா, அக்கா ஏதாவது இதுக்கு செய்வாங்களா, அக்காட்ட சொல்லலாமே. தக்க ஒரு பணியாளை தமக்கையிடம் அனுப்பிடவே எக்கணமும் இச்செய்தி எதிர்நோக்கும் அம்மகளும். எப்பவும் வந்து ஒரு செய்தி வரும் நம்முடைய தம்பிகிட்டேருந்து, நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் அந்த கனவு வந்தது இல்லையா, அந்த கனவை பார்த்துட்டு எப்படியும் ஒரு செய்தி வரும்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. இந்த தர்மசேனர் அனுப்பிய ஒரு பணியால் அக்காளை போய் பார்க்குறான். இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு சூளை நோய் தாக்கியிருக்கு, என்ன செய்யன்னு முடியலை, அல்லாடுறாரு, அவதிப்படுறாரு, உங்களை பார்த்துட்டு வர சொன்னார், உங்களை அங்கே வர சொன்னார். அம்மா சொல்கிறாங்க, ஐயையோ சமணர் இருக்குமிடம் நான் வரமாட்டேன், அவனை என் தம்பியை இங்கே கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனைங்கிறாங்க. பணியாலும் அந்த விஷயத்தை அங்கே போய் சொல்கிறாரு. சரின்னு ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி தலையில் துணியை போட்டுக்கொண்டு அக்காளை பக்கம் வந்துட்டார். எக்கணமும் இச்செய்தி எதிர்நோக்கும் அம்மகளும் தீங்குளவோ எனவெனவே யாரோ வந்தவுடனே கேட்குறாரு. ஏன்னா ஏதோ தீங்கு நடக்குது, அவனுக்கு சூழ வரப்போகுதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த திலகவதிக்கு தெரியும். தீங்குளவோ என வினவ தம்பியின் நிலை அறிவார். வழி சொல்லும் வழியாலும் வழி சொல்லும் வதியாலும் வரிந்துரைப்பார். பழி செய்யும் பரசமய பாழி நான் வருவதில்லை, வழிவாட்டும் தருமனையே வரச்சொல் உடனாக, வழி வாட்டுகின்ற தருமனையே வரச்சொல் இங்கே, மொழிகேட்டு வந்தவனும் முந்தி சேதி சொல்ல, சூளையனும் சோர்ந்தே வெள்ளாடை தனை மறைக்க, வேலையால் தொடர வல்லிருட்டே வழித்துணையாய் பாலைதனில் பசுநீராம் தமக்கை காண வருகின்றார். ஆலை கரும்பாம் சேனரும் ஆலை கரும்பு ஆம் சேனரும். ஆலை கரும்பை எப்படி அந்த ஆலையில் போட்டு உள்ளே அனுப்பின உடனே எப்படி சுருண்டு இது பண்ணி அந்த ஜூஸை கொடுத்துட்டு அந்த கரும்பு சக்கை வெளியே வருதோ அந்த மாதிரி ஆயிட்டார். ஆலை கரும்பாம் சேனரும் அக்காள் கால் வீழ்வார். பரல் நிறை படுகொலியில் வீழ்ந்தவனை எழச் சொல்லி, பரல்னா பொடி கற்கள் நிறைந்த ஒரு குத்துகின்ற கற்கள் நிறைந்த குழியில் விழுந்துட்டான். சமணத்தில் விழுந்தவனை எழச் சொல்லி, இருள் சமய இரவில் 5 நீர் உகந்தே, ராத்திரி நேரம் அவனை எழுப்பி விபூதி எடுத்து அவன் நெத்தியில் தடவுறார். யார்? அக்கா. மருள் மாய். அப்போது மதம் அப்போவே மாறியாச்சு, வேற ஒன்றும் சடங்குகள் கிடையாது. சடங்கு மாறணும்னா அதுக்கு ஒரு ஞானஸ்தானம் அது இது அந்த மாதிரி ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அக்கா இந்த 5 சொல்லி விபூதியை எடுத்து திருநீரை எடுத்து அந்த பிள்ளை தலையில் நெற்றியில் பூசண உடனே அவன் மதம் மாறிட்டான், சைவன் ஆயிட்டான். சமணத்திலிருந்து சமணம் சைவத்துக்கு வந்தாச்சு. வந்தவுடனே அந்த வலி குறையிற மாதிரி தெரியுது. மருள் மாய வினை மாய மெய் நீரில் குளிப்பவரும் அருள் திரள சைவமாகி நீங்குவர் நெடும் சமணம். சதமன இறை என்னும் மாதருவர் மதம் மாற்ற சாத்திரம் சடங்கு என ஏதுமின்றி பதமாக திருநீரும் பரிந்தளித்த 5 இதமாக தம்பியை சிவஞான குளியில் செய்யும். சிவஞான குளியல் எதில் நடந்தது? ஞானஸ்நானம் எதில் நடந்தது? சிவஞான குளியல் செய்யும். எது? விபூதி, அந்த திருநீர். தம்பியும் அக்காளும் அதிகை கோயில் சில விடிஞ்ச உடனே
தம்பியும் அக்காலம் அதிகை கோயில் செல எம்பிய யமவாதை வலிமீற ஏக்கமுடன் நம்பியே நாடி வந்தேன் நாளும் நான் உன் அடிமை. யார் சொல்றா? தர்மசேனர். அன்பில் என்னை ஆதரிக்க உனையன்றி யாருண்டு, நம்பியனை ஆதரிக்க உனையன்றி யாருண்டு அப்படின்னு முதல் பதிகம். நாவுக்கரசரின் முதல் பதிகத்தின் முதற் பாட்டாக, முதல் பாட்டே நல்ல வார்த்தையில் கூற்று ஆயினவாறு விளக்ககளீர். யமவாத வயிற்றுக்குள்ளே யமம் போய் உட்கார்ந்துருக்கிறான். கூற்றாயினவாறு விளக்ககளீர் என குமுற வேற்றாக வாழ்ந்த வேதனை கதை சப்பி சாற்றாக அக்காலம் சங்கடத்தில் உடன் உழல மாற்றாகி சூளையும் 10 பாட்டு பாடினார். அதாவது பாடல் பெற்ற ஒரு நோயின்னா, பாடல் பெற்ற திருக்கோயில் நமக்கெல்லாம் தெரியும். பாடல் பெற்ற நோயின்னு கேட்டால் இந்த சூளை நோய் தான். முதல் பாட்டிலேயே குடக்கி முடக்கி இட சூளை என்னை வாட்டுதே அப்படின்னு பாடுறாரு. இப்போ பாடல் பெற்ற ஒரு அழகான நோய் என்ன வந்தால் இறைவன் அருளிய அந்த சூளை நோய் மாற்றாகி சூளையும் மனமகிழ மறைகிறது. இலைமேல் பனியும் இளவெயிலில் மறைவதன, இலைமேல் பனியும் இளவெயிலில் மறைவதன மலையாம் இடரும் மறைத்தமிழில் மறைந்ததுவே. மலையாம் இடரும் மறைத்தமிழில் மறைந்ததுவோ அவை அலைத்த சூளையும் அயலாகி பிரிய தலை சாய்த்து சிரம் கோப்பி தலைவனையே தாங்க வாழ்வின் பெரும்பகுதி வம்பினில் தான் கழிய. சமணத்தில் கழியுது. தாழ்வுற்ற சூளை வர தாங்கியது தேவாரம். தாழ்வுற்ற சூளை வர தாங்கியது தேவாரம். நாவுக்கரசர் பாடியதெல்லாம் தேவாரம். சூழ்ந்த தமிழ் ஆர்க்க அதிமதுர பாதந்தாய். இறைவன் சொல்கிறான், சூழ்ந்த தமிழ் ஆர்க்க அதிமதுர பாதந்தாய் சூழ் உலகு உன்னையே நாவரசு என அழைக்கும். சூழ் உலகு உன்னை நாவரசு என அழைக்கும். அன்னையிலேருந்து அவர் திருநாவுக்கு அரசராயிட்டார். பழைய பேர் வாக்கு ஈசர், வாக்குக்கு ஈசர், இங்கே நாக்குக்கு ஈசர். அங்கே வாக்குக்கு ஈசர் வாகீசர், இங்கே நாக்குக்கு ஈசர், நாக்குக்கு அரசர் நாவரசர். வானொலி கேட்டு, வான் ஒலினா அந்த அசரி சிவருமானுடைய பேசின நாவரசருங்கிற பேர் கொடுத்தார் பார்த்தியா. அந்த வான் ஒலி கேட்டு வயமிழப்பார் நாவரசர். தானடைந்த பேரண்ணி தாங்கா மகிழ்வில் மான் கையன் மலர்ந்து ஏற்றி மனமுருகி மண் வீழ்வார். மாண்புரு உளவாரம் கை சேர பணி தொடர்வார். மாண்புரு உளவாரம் கை சேர பணி தொடர்வார்.